This sermon, the first seal, was delivered on Monday evening, March 18th, 1963 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி காலத்திற்கு தரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1963 வருடம் மார்ச் மாதம் 18ஆம் தேதி திங்கள் மாலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் த ஃபர்ஸ்ட் சீல், முதலாம் முத்திரை என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். இப்பொழுது மணவாட்டி தன் வீட்டுக்கு எடுத்துச் செல்லப்படுவதை அநேகர் அறியவே மாட்டார்கள் என்று அன்று நாள் நான் உங்களிடத்தில் கூறினேன். அது உண்மை. ஒருவர் என்னிடத்தில், சகோதரன் பிரணாமே, அப்படியானால் மணவாட்டி மிக சிறிய கூட்டமாக இருக்குமே என்றார். Jesus said, as it was in the days of Noah. You talk to him about it. Wherein 8 souls were saved by water. So shall it be in the coming of the Son of Man. இயேசு நோவாவின் நாட்களில் நடந்தது போல என்று கூறினார். நீங்கள் அவரிடம் அதை குறித்து கேட்டு பாருங்கள். அக்காலத்தில் 8 பேர் தண்ணீரினால் காக்கப்பட்டார்கள். மனுஷகுமாரன் வரும் நாளிலும் அவ்விதமாகவே இருக்கும். If they was 800 went in the rapture tonight, you'd never hear a word about it tomorrow, the next day or no other time. இன்றிரவு 800 பேர் எடுத்துக் கொள்ளப்பட்டால் நாளை அல்லது அதற்கு அடுத்த நாள் அல்லது எப்பொழுதுமே அதை குறித்து ஒரு வார்த்தையும் கூட நீங்கள் கேள்விப்படாமல் இருக்கலாம். It'd be gone, you didn't know nothing about it. It'd just be the same thing. அவர்களோ போய்விட்டிருப்பார்கள், நீங்கள் அதை குறித்து அறியாமல் இருக்கலாம். பாருங்கள், அது அவ்விதமாக மட்டுமே இருக்கும். What am I trying to say? I'm not trying to scare you, wear you. I want you to be on your toes. Amen. Be ready, watching every minute. Quit your nonsense. Just get out to business with God, because it's later than you think. Now remember, the true bride. நான் உங்களுக்கு என்ன கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன்? நான் உங்களை பயப்படுத்தவோ அல்லது உங்களுக்கு கவலை உண்டாக்கவோ முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை. நீங்கள் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். விழித்துக் கொண்டிருந்து ஒவ்வொரு நிமிடமும் ஆயத்தமாயிருங்கள். அர்த்தமற்ற யாவற்றையும் அகற்றுங்கள். தேவனோடு அலுவலில் ஈடுபடுங்கள். ஏனெனில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் காலதாமதமாகிவிட்டது. இப்பொழுது உண்மையான மணவாட்டி உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். Now there is a false bride. We get that in Revelation 17. She said, I am a widow and have no need of nothing. You see, sitting up on the scarlet cold beast and so forth, the beast rather. இப்பொழுது தவறான மணவாட்டி ஒன்று உண்டு என்பதை அறியவும். நாம் அதை வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். அவளோ, நான் ஒரு விதவை, எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லிக் கொள்கிறாள். அவள் சிகப்பு மிருகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறாள் என்பதை நீங்கள் பாருங்கள். Now, but the true bride will be made up of thousands times thousands of people. But it will be the elect out of every church age. இப்பொழுது ஆனால் உண்மையான மணவாட்டியோ ஒவ்வொரு சபையின் காலத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒருங்கே கொண்ட 1000 பேராயிருக்கும். Every time a message went forth and the people believed it and accepted it and all the light it was, when they were sealed away until that day of redemption. ஒவ்வொரு முறையும் ஒரு செய்தி புறப்பட்டு சென்றபோது அதை விசுவாசித்து அதன் முழு வெளிச்சத்தையும் ஏற்றுக்கொண்ட ஜனங்களே மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரிக்கப்பட்டிருந்தனர். Jesus teaches the same thing when he said the sound come and the seventh watch, that's the last church age. See? And said, behold, the bridegroom coming, go out to meet him. இயேசு அதே காரியத்தை போதிக்கவில்லையா? அவர் 7ஆம் ஜாமத்திலே சத்தம் உண்டானது என்று கூறவில்லையா? அதுதான் கடைசி சபை காலம். பாருங்கள், இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்னும் சத்தம் உண்டானது. Then the sleeping virgin come, rubbed her eyes and said, suppose I ought to have some of that oil too, so maybe you better have some. அப்பொழுது புத்தி இல்லாத கன்னிகைகள் உறக்கத்தினின்று எழுந்து கண்களை துடைத்தவாறு, நாங்களும் எண்ணெயை பெற வேண்டும், நீங்களும் அவ்வாறே செய்யுங்கள் என்று கூறுவர். And the real true bride said, we just got enough for ourselves. We just got enough to get in ourselves. We can't give you nothing. If you want something, you go pray up. ஆனால் அங்குள்ள உண்மையான மணவாட்டி புத்தி இல்லாத கன்னிகைகளை நோக்கி, நாங்கள் எங்களுக்கு போதுமானதை வைத்துள்ளோம், நாங்கள் உள்ளே செல்வதற்கு போதிய எண்ணெய் மாத்திரமே எங்களிடத்தில் உள்ளது, உங்களுக்கு எண்ணெய் கொடுக்க எங்களால் முடியாது, உங்களுக்கு எண்ணெய் வேண்டுமானால் நீங்கள் போய் ஜெபியுங்கள் என்பார்கள். And while she was gone, the bridegroom come.
and in went the bride. And then the remnant there, the ones that were absolutely virgins, the church was left outside. And he said, there will be weeping and wailing and gnashing of teeth. புத்தி இல்லாத கன்னிகைகள் எண்ணெயை வாங்க சென்ற சமயம் மணவாளன் வந்துவிட்டார். மணவாட்டியோ உள்ளே பிரவேசித்தாள். அப்பொழுது முற்றிலும் உத்தமமான மீதியானவர்கள், அதாவது சபை, வெளியே விடப்படுகின்றனர். அங்கே அழுகையும் புலம்பலும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று அவர் கூறினார். Now, that's the elect. And when the sound come, the bridegroom cometh, then every one of those that slept down through those ages awaken. Every one. பாருங்கள், இப்பொழுது அதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். மணவாளன் வருகிறார் என்னும் சத்தம் எழுந்தவுடன் சபையின் காலங்கள் தோறும் நித்திரையடைந்திருந்த ஒவ்வொருவரும் உயிரோடு எழுகின்றனர். See, it isn't God as we think just go to hunt out a few thousand people of this age and take them. பாருங்கள், இக்காலத்தில் உள்ள சில ஆயிரம் பேரை மாத்திரம் தேவன் தேடி பிடித்து அவர்களை எடுத்துச் செல்வார் என்று நாம் நினைப்பது சரியல்ல. It's the very elected out of every age. And that's the reason Christ has to stay on the meteor seat back here as an intercessor until the last one comes in at the last age. ஒவ்வொரு சபையின் காலத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவர். தெரிந்து கொள்ளப்பட்ட கடைசி நபர் கடைசி காலத்தில் உட்பிரவேசிக்கும் வரை கிறிஸ்து மத்தியஸ்த ஸ்தானத்தை வகிக்க வேண்டும். And these revelations and of what has been breaks forth upon the people and they see what's happened. You get it now? All right. இத்தகைய வெளிப்பாடு ஜனங்களுக்கு அளிக்கப்படும் போது அவர்கள் என்ன சம்பவித்துள்ளது என்று புரிந்து கொள்கிறார்கள். பாருங்கள், உங்களுக்கு இப்பொழுது புரிகின்றதா? அது சரி. Notice the rest of the dead church members live not again until 1,000 years has passed. கவனியுங்கள், மரணமடைந்த மற்றவர்கள் ஸ்தாபன சபை அங்கத்தினர்கள் 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. The church members, the Christians, the church live not again until the end of the 1,000 years, and then they come forth to stand before the bride. Right. Stand before the king and the queen. Glory. சபையின் அங்கத்தினர்கள், கிறிஸ்தவர்கள், சபை 1000 வருடங்கள் முடியும் வரையிலும் உயிரோடு இருப்பதில்லை. அதன் பின்பு அவர்கள் உயிரோடு எழுந்து மணவாட்டிக்கு முன்பாக, ராஜாவுக்கும் ராணிக்கு முன்பாக நிற்கிறார்கள். அது உண்மை. ஓ, மகிமை. Some church today calls herself the Queen of Heaven. The Queen of Heaven is the selected bride of Christ. And she comes with him. Daniel saw it and said 10,000 times 10,000 minister to him. சில ஸ்தாபன சபைகள் இன்று தங்களை பரலோகத்தின் ராணி என்று அழைத்துக் கொள்கின்றன. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவின் மணவாட்டிதான் உண்மையில் பரலோகத்தின் ராணியாவாள். அவள் அவரோடு புறப்பட்டு வருகிறாள். தானியேலின் காட்சியை கண்டு 1000 பேர் அவரை சேவித்தார்கள் என்றான். Now if you watch the scripture there in Daniel, judgment was set and the books were open. இப்பொழுது நீங்கள் தானியேலின் புஸ்தகத்தை கவனித்து படித்தால் அப்பொழுது நியாய சங்கம் உட்கார்ந்தது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன என்று நாம் பார்க்கலாம். Now remember, when he come with his bride. The wife ministers to her husband. And 10,000 times 10,000s of thousands minister to him. அவர் வரும்போது தம் மணவாட்டியுடன் கூட வருகிறார் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். மனைவி தன் கணவனுக்கு சேவை செய்வாள். 1000 பேர் அவருக்கு சேவை செய்தனர். Judgment was set and the books were open and another book was open, which is the book of life. Not the bride at all. She's done gone up and come back. And standing there in judgment of those generations that refused the gospel message. நியாய சங்கம் உட்கார்ந்தது. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அது ஜீவ புஸ்தகம். மணவாட்டி என்பதே இங்கு இல்லை. மணவாட்டி அவருடன் சென்று மறுபடியும் வந்து தங்கள் தலைமுறைகளில் சுவிசேஷ செய்தியை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள் அனைவரையும் நியாயம் தீர்ப்பாள். Didn't Jesus say the queen of the south shall rise with this generation in her days of the judgment and will condemn this generation, for she came from the utmost parts of the world to hear the wisdom of Solomon, and a greater than Solomon is here.
தென் தேசத்து ராஜஸ்திரி நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த சந்ததியாரோடு எழுந்து இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள் என்று இயேசு கூறவில்லையா? அவள் சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லைகளில் இருந்து வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். The judgment, the queen of Sheba of the south stood there in the judgment, and her own testimony, not even a Jew, came up with that generation that was Jews, and they were blind and missed him because they were looking for him, but he comes so simple that they went plumb over the top of it like that. தென் தேசத்து சேபாவின் ராணி நியாயத்தீர்ப்பு நாளிலே அங்கு நின்று கொண்டு தன் சாட்சியை கூறுவாள். அந்த சந்ததியிலே யூத மார்க்கத்தை கடைபிடித்த ஒருவன் கூட இல்லை. ஏனெனில் அவர்கள் குருடராயிருந்து அவரை கண்டுகொள்ள தவறினர். ஏனென்றால் அவர்கள் அவரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர் எளிமையில் தோன்றிய காரணத்தால் அவர்கள் குப்புற விழுந்தனர். And there that great queen humbled herself and come and accepted the message. And she'll stand in the judgment, he said, and condemn that generation. ஆனால் அந்த புகழ்வாய்ந்த ராணியோ தன்னை தாழ்த்தி செய்தியை ஏற்றுக்கொண்டாள். அவள் நியாயத்தீர்ப்பின் நாளிலே நின்று அந்த சந்ததியின் மேல் குற்றம் சுமத்துவாள் என்று அவர் கூறினார். I see the three classes always. The book, the dead were judged out. Another book, the book of life. Them who had their names in the book of life, if your name's in the book of life, it's all right, huh? No, sir. இங்கே மூன்று சாராரை எப்பொழுதுமே நீங்கள் பார்க்கலாம். புஸ்தகம் திறக்கப்பட்டது, மரித்தோர் நியாயத்தீர்ப்படைந்தனர். வேறொரு புஸ்தகம் ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் அவர்கள். உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தால் எல்லாம் சரியாயிருக்கிறது என்கிறார்கள். இல்லை ஐயா. Look, Judas Iscariot had his name in the book of life. I say that's wrong. Jesus in Matthew 10 gave them power to cast out devils and sent them forth to heal the sick and to cleanse the lepers and raise the dead. And they went out and returned back. Judas right with them. யூதாஸ்காரியோத்தின் பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று கவனித்து பாருங்கள். அது தவறு என்று நீங்கள் கூறுகின்றீர்களா? மத்தேயு 10 அதிகாரத்தில் இயேசு சீஷர்களுக்கு பிசாசுகளை துரத்தவும், பிணியாளிகளை சுஸ்தப்படுத்தவும், குஷ்டரோகிகளை குணமாக்கவும், மரித்தோரை உயிரோடு எழுப்பவும் அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று திரும்பி வந்தனர். யூதாஸ்காரியோத்தும் அவர்களோடு இருந்தான். And they cast out devils and done all kinds of miracles and returned back and said, even the devils is subject unto us. அவர்கள் பிசாசுகளை துரத்தி எல்லா விதமான அற்புதங்களையும் செய்து திரும்பி வந்து அவரிடத்தில், ஆண்டவரே, பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகின்றன என்றனர். Jesus said, don't rejoice that the devils is subject to you, but rejoice because your names are written in heaven. And Judas was with them. அதற்கு இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதனால் நீங்கள் சந்தோஷப்படாமல் பரலோகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அப்பொழுது யூதாசும் அவர்களோடு இருந்தான். But what happened when it come down to the elected group to go up there at Pentecost and really receive the Holy Spirit? Judas showed his colors. He'd be there in the judgment. ஆனால் என்ன சம்பவித்தது? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பெந்தேகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியை பெற வேண்டிய சமயம் வந்தபோது யூதாஸ் தன் உண்மையான ரூபத்தை காண்பித்தான். அவனும் அங்கே நியாயத்தீர்ப்பில் இருப்பான். So the books was open, and the book, the life was open, and every man was judged thus. Now the bride standing there with Christ to judge the world. ஆகவே புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டது. ஒவ்வொரு மனிதனும் இவ்விதம் நியாயந்தீர்க்கப்பட்டான். மணவாட்டியோ கிறிஸ்துவோடு நின்று கொண்டு உலகத்தை நியாயம் தீர்க்கிறாள். Don't the Paul say, dare you talking to the bride, having any manner of grievance against each other, that you go to the unjust law? பவுல் மணவாட்டியிடம், உங்களுக்குள்ளே வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? Don't you know the saints shall judge the earth? There you are. The saints is going to judge the earth and take it over. Right. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறிகிறீர்களா என்று கூறினான். பாருங்கள், அங்குதான் உங்கள் காரியம் உள்ளது. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்த்து அதை கைப்பற்றுவார்கள். அது உண்மை. Say, how in the world's a little group like that? I don't know how it's going to be done, but he said it's going to be done. So that just settles it as far as I know. நீங்கள் ஒரு கால் இந்த சிறு மணவாட்டியின் கூட எவ்வாறு அங்கனம் செய்ய முடியும் என்று கேட்கலாம்.
அது எப்படி செய்யப்பட போகிறது என்று எனக்கு தெரியாது. அது செய்யப்பட போகிறது என்று அவர் கூறிவிட்டார். எனவே என்னை பொறுத்த மட்டில் அதுவே இதற்கு தீர்வாகிறது. Now, notice the rest of the dead, the church members, dead church members, live not again until 1,000 years. இப்பொழுது பாருங்கள், இப்பொழுது கவனியுங்கள். மரணமடைந்த மற்றவர்கள், அதாவது மரித்து போன ஸ்தாபன சபையின் அங்கத்தினர்கள் 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. And then at the 1,000 years, they were gathered. Another resurrection come, which is second resurrection, and they were gathered. 1000 வருஷம் முடிவடைந்த பின்பு இரண்டாம் உயிர்த்தெழுதல் நிகழ்கின்றது. அப்பொழுது இவர்கள் உயிரோடு எழுந்து ஒன்று சேர்க்கப்படுகின்றனர். And Christ and the church, the bride, not the church, the bride. Christ and the queen, not the church. Christ and the bride stood there, and they were separated like the sheep from the goats. Right? கிறிஸ்துவும் சபையும் மணவாட்டி, ஸ்தாபன சபையல்ல மணவாட்டி. கிறிஸ்துவும் ராணியும், ஸ்தாபன சபையல்ல, கிறிஸ்துவும் மணவாட்டியும் அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அதன் பின்னர் அவர்கள் வெள்ளாடுகள் செம்மறியாடுகளிலிருந்து பிரிக்கப்படுவது போன்று இரு பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றனர். அது சரி. There's the church members come up. And if they heard the truth and rejected the truth, then what's going to be said when the big things spread across the canvas, when even your own thoughts will be there? What you thought about it. அங்கே ஸ்தாபன சபை அங்கத்தினர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் சத்தியத்தை கேட்டு அதை புறக்கணித்தவர்கள். அவர்கள் அதை குறித்து எண்ணி அவர்களுடைய சொந்த எண்ணங்கள் எல்லாம் வானத்தின் விரிவுகளிலே எழுதப்பட்டிருக்கும் போது அவர்கள் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? I go to escaping it right on the canvas of the skies and God's great television. There's your own thoughts rebelling. Your own thoughts will speak against you in that hour. அது வானத்தின் விரிவுகளிலே எழுதப்பட்டிருக்கும் போது நீங்கள் எப்படி அதற்கு தப்பித்துக் கொள்ளப் போகிறீர்கள்? தேவனுடைய மகத்தான தொலைக்காட்சியோ அங்கு உள்ளது. அதில் உங்களுடைய சொந்த எண்ணங்கள் எல்லாம் திரையிட்டு காண்பிக்கப்படும். அந்த சமயத்தில் உங்கள் சொந்த எண்ணங்களே உங்களுக்கு விரோதமாக சாட்சி பகரும். So if you speak one thing and think another, you better stop that. Get your thoughts on God. ஆகையால் நீங்கள் ஒரு காரியத்தை பேசிவிட்டு வேறு விதமாக எண்ணும் இயல்புடையவர்களாய் இருந்தால் அதை உடனடியாக நிறுத்திவிடுங்கள். உங்கள் சிந்தனைகள் எல்லாம் தேவனையே நோக்கி இருக்கட்டும். Keep them pure and stay right there with it and speak the same thing all the time. Don't say, well, I'll say I believe it, but I'll go find out you believe it. Amen. அவைகளை சுத்தமாக வைத்துக் கொண்டு அதில் நிலை கொண்டிருங்கள். எப்பொழுதும் அதே காரியத்தையே பேசுங்கள். பாருங்கள், நல்லது, நான் விசுவாசிப்பதாய் தற்போது சொல்லிவிடுகிறேன், ஆனால் அது சரியா தவறா என்பதை நான் போய் பிறகு கண்டறிவேன் என்று கூறாதீர்கள். நீங்கள் அதை விசுவாசியுங்கள். ஆமேன். Notice, these type, reason they die out, they go through the purging of trial of the tribulation, because they're not actually under the blood. They claim they are, but they're not. இந்த சாராரை பாருங்கள். அவர்கள் மரிக்கும் காரணம் உபத்திரவ காலத்தில் நேரிடும் சோதனையில் அவர்கள் பங்கு கொண்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஏனெனில் அவர்கள் இரத்தத்தின் கீழாக இல்லை. அவர்கள் இரத்தத்தின் கீழ் உள்ளதாக சொல்லிக் கொள்கிறார்கள், ஆனால் உண்மையாக அவர்கள் இல்லை. How can they go through a trial to purify them when the bleached blood of Jesus Christ takes every symptom of sin and stuff away from you? And you're already dead, and your life is hid in Him through God and sealed in there by the Holy Ghost. அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் கீழ் இருந்திருப்பார்களேயானால் அந்த வெண்மையாக்கும் திரவம் பாவத்தின் லட்சணம் அனைத்தையும் அவர்களிடத்திலிருந்து போக்கி இருந்திருக்கும். அப்படியானால் அவர்கள் சுத்திகரிக்கப்படுவதற்கு உபத்திரவ காலம் போன்ற ஒரு சோதனையினூடாக எப்படி செல்ல முடியும்? நீங்கள் ஏற்கனவே மரித்து உங்கள் ஜீவன் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்குள் மறைந்து கிடந்து பரிசுத்த ஆவியினால் நீங்கள் முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். What are you going to be judged for? Where are you going to get your purification? What do you have to be purified from? When you're perfectly in Christ, sinless. What's the judgment for? But it's a sleeping bunch of them people can't make out. நீங்கள் எல்லாத்திற்காக நியாயந்திருக்கப்பட வேண்டும். உங்கள் சுத்திகரித்தலை எங்கே பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள்? நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பாவமில்லாமல் பரிபூரணப்பட்டிருந்தால் உங்களுக்கு சுத்திகரிப்பு அவசியம் ஏது? உங்களுக்கு நியாய தீர்ப்பு எதற்கு? ஆனால் உறங்கிக் கொண்டிருக்கும் கூட்டம், அந்த ஜனங்கள் உபத்திரவத்திலிருந்து தப்பிக்க முடியாது.
Now, they haven't done it for years, see? But this is the hour of revelation. See? Being revealed. Just at the coming of the bride, the last winding up, the last things are coming, it's coming to an end, friend, I believe. இப்பொழுது அநேக வருடங்களாக அதை அவர்கள் செய்யவில்லை என்பதை நீங்கள் பாருங்கள். ஆனால் இது வெளிப்பாட்டின் வேலையாய் உள்ளது. பாருங்கள், பாருங்கள், மணவாட்டி வருகின்ற வேளையிலே வெளிப்படுத்தப்படுகின்றது. முடிவான காரியங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எல்லாமே முடிவுக்கு வருகின்றன. நண்பரே, அது முடிவுக்கு வருகிறது என்பதை நான் நம்புகிறேன். When? I don't know. I can't tell you, but anything. I want to live tonight like if it was tonight, I'd be ready. He might come tonight yet, and he might not come for 20 years. I don't know when he'll come. எப்பொழுது? அதை நான் அறியேன். என்னால் அதை கூறவும் முடியாது. ஆனால் ஏதாவது இன்றிரவு அது ஒரு கால் நேர்ந்தால் அதற்கு நான் ஆயத்தமாயிருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு கால் இன்றிரவு அவர் வரலாம். இல்லையேல் அவர் இன்னும் 20 வருடத்துக்கு வராமலும் இருக்கலாம். அவர் எப்பொழுது வருவார் என்று எனக்கு தெரியாது. But whenever it is, my life might be over tonight. And then whatever I've done here is finished at that hour. I've got to meet him in the judgment the way I went out here. The way the tree leans, that's the way it falls. ஆனால் அது எப்பொழுது இருந்தாலும் ஒரு கால் என் வாழ்க்கை இன்றிரவு முடிவடையலாம். நான் செய்த அனைத்தும் அச்சமயத்தில் முடிவு பெறும். நான் வாழ்ந்த ஜீவியத்திற்காக அவரை நியாயத்தீர்ப்பில் சந்திக்க வேண்டியவராயிருக்கிறேன். ஒரு மரம் எப்பக்கம் சாய்கிறதோ அப்பக்கத்திலேயே அது விழும். Remember, when they went to buy oil, they always say, now wait a minute, Brother Branham, I don't know about that. When they went to buy oil, when they come back, the bride was done gone. And the door was shut, and they knocked and said, let us in, let us in. But they were out in outer darkness. ஞாபகம் இருக்கட்டும், அவர்கள் எண்ணெய் வாங்க சென்ற போது, இப்பொழுது ஒரு நிமிடம் பொறுத்திருங்கள் சகோதரன் பிரணாமே, அதை பற்றி எனக்கு தெரியாது என்று நீங்கள் கூறலாம். அவர்கள் எண்ணெய் வாங்க சென்று திரும்பி வந்தபோது மணவாட்டி ஏற்கனவே சென்று விட்டாள். கதவும் அடைக்கப்பட்டு விட்டது. அவர்கள் கதவை தட்டி, எங்களை உள்ளே அனுமதியும், எங்களை உள்ளே அனுமதியும் என்று கூக்குரலிட்டார்கள். ஆனால் அவர்கள் புறம்பான இருளில் இருந்தார்கள். Now, if you want a type of that, now look, in the time of Noah, Jesus said, referred to it. Now, in Noah's time, they went into the ark. அதற்கு ஒரு முன்னடையாளம் உங்களுக்கு வேண்டுமானால், நோவாவின் காலத்தில் இயேசு அதை குறிப்பிட்டு சொன்னார். இப்பொழுது நோவாவின் காலத்தில் அவர்கள் பேழைக்குள் சென்றனர். But they were carried over during the time of the judgment. But that didn't type Christ's bride. Enoch typed the bride. ஆனால் நியாயத்தீர்ப்பின் காலத்தில் அவர்கள் நியாயத்தீர்ப்புக்கு தப்பினர். ஆனாலும் அவர்கள் கிறிஸ்துவின் மணவாட்டிக்கு முன்னடையாளம் அல்ல. ஏனோக்கு தான் மணவாட்டிக்கு முன்னடையாளமாயிருந்தவன். Enoch, Noah went over through the bride, went over through the tribulation period and suffered and become a drunk and died. ஏனோக்கு நோவா உபத்திரவ காலத்துக்குள் பிரவேசித்து துன்பப்பட்டு குடித்து வெறித்து மரித்து போனான். But Enoch walked before God for 500 years and had a testimony he pleased God with raptured faith and just started walking right out and went up to the skies and went home without even tasting death. Never died at all. ஆனால் ஏனோக்கு 500 வருடங்களாக தேவனோடு சஞ்சரித்து எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கேற்ற விசுவாசம் கொண்டவனாய் தேவனை பிரியப்படுத்தினான் என்ற சாட்சியை பெற்றிருந்தான். அவன் நடந்து சென்று வானத்தை கடந்து மரணத்தை ருசி பாராமல் தன் பரலோக வீட்டை அடைந்தான். அவன் மரிக்கவே இல்லை. That's the type of we which are alive and remain shall not prevent or hinder those same type of people that are asleep. That fell asleep on a kind of human age in a state of human age. They died back there, but they're not dead. They are sleeping. Amen. உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை என்பதற்கு அது முன்னடையாளமாயிருக்கிறது. நித்திரை அடைந்தவர்கள் வயது சென்ற காரணத்தாலும் சரீர நிலையின் காரணத்தாலும் நித்திரையடைந்தார்கள். அவர்கள் அங்கே மரித்தார்கள். ஆனால் அவர்கள் மரிக்கவில்லை. அவர்கள் நித்திரையடைந்திருக்கிறார்கள். ஆமென். They are asleep, not dead. And the only thing it needs is the bridegroom to wake them. And we which are alive and remain shall not hinder those that's already fell asleep. அவர்கள் நித்திரையடைந்திருக்கிறார்கள். அவர்கள் மரிக்கவில்லை. மணவாளன் வந்து அவர்களை நித்திரை என்று எழுப்ப வேண்டும். ஆம், உயிரோடு இருக்கும் நாம்
நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. For the trumpet of God shall sound, and the dead in Christ shall rise first. Then we which are alive and remain shall be caught up together with them, and will meet the Lord in the air. ஏனெனில் தேவ எக்காளம் முழங்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம் அவர்களோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டு கர்த்தரை ஆகாயத்தில் சந்திப்போம். And the rest of the dead live not for 1,000 years. There you are. They went through the tribulation period. மரணமடைந்த மற்றவர்கள் 1000 வருஷம் முடியுமளவும் உயிரடையவில்லை. அங்குதான் காரியம். அவர்கள் உபத்திரவ காலத்தினூடாகவே சென்றனர். What was it? Like Enoch. You know, Noah watched Enoch. For when Enoch come up missing, he knows judgment was at hand. He got the hanging around the ark. அது என்ன? ஏனோக்கை போல நோவா ஏனோக்கை கவனித்துக் கொண்டே இருந்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏனெனில் ஏனோக்கு காணாமற் போனபடியால் நியாயத்தீர்ப்பின் சமயம் நெருங்கிவிட்டது என்பதை அவன் அறிந்திருந்தான். நோவா பேழையின் அருகில் இருந்து கொண்டிருந்தான். But Noah didn't go up. He just lifted a little piece off and rode over the tribulations. He was carried through the tribulation period to die the death. See? ஆனால் நோவா வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. அவன் ஒரு துண்டு மரத்தை உயர்த்தி உபத்திரவத்தின் மேல் சவாரி செய்தான். அவன் உபத்திரவ காலத்தினூடாக கொண்டு செல்லப்பட்டு பின்பு மரித்து போனான். பாருங்கள். But Noah was carried through. ஆனால் நோவா உபத்திரவ காலத்தினூடாக கொண்டு செல்லப்பட்டான். Enoch was translated without death. A type of the church being caught up with those who are asleep to meet the Lord in the air, and the rest of the church is carried over into the tribulation period. Can't make nothing else out of it myself. Enoch raptured, no death. ஆனால் ஏனோக்கு மரணமின்றி எடுத்துக் கொள்ளப்பட்டான். சபையானது நித்திரையடைந்தவர்களுடன் கூட எடுத்துக் கொள்ளப்பட்டு கர்த்தரை ஆகாயத்தில் சந்திப்பதற்கு ஏனோக்கின் சம்பவம் ஒரு முன்னடையாளமாக அமைந்துள்ளது. ஆனால் கைவிடப்பட்ட சபையோ உபத்திரவ காலத்திற்குள்ளாக பிரவேசித்தது. எனக்கு இதை தவிர வேறொன்றுமே செய்ய தெரியவில்லை. ஏனோக்கு மரணமடையாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டான். Now, let's start studying a little now. Get down here. Let's nice keep on that. We never will get into this deal. இப்பொழுது நாம் நம்முடைய பாடத்தை குறித்து சற்று ஆராய துவங்குவோம். நான் மற்றவர்களை சொல்லிக் கொண்டே போனால் முத்திரைகளை சிந்திப்பதற்கு நமக்கு சமயம் இராது. Now notice. Let's take now, because we're going to have along maybe tomorrow night or next night hit a trumpet now and then, because the trumpet sounds at the same time the seal. இப்பொழுது கவனியுங்கள். இப்பொழுது நாம் இதை எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் நாம் முத்திரைகளை நீண்ட நேரமாக பார்க்க போகிறோம். ஒரு கால் நாளை இரவு அல்லது அதற்கடுத்த இரவு அவ்வப்போது எக்காலத்தை குறித்தும் ஆராய்வோம். ஏனெனில் முத்திரைகள் உடைக்கப்படும் அதே சமயத்தில் எக்காலமும் முழங்குகின்றது. அவை இரண்டும் ஒன்றாகும். சபையின் காலம் தொடங்குகின்றது. அவை இரண்டும் ஒன்றாகும். பாருங்கள். Now a trumpet always denotes war or otherwise political disturbance. The trumpet does. Or political disturbance, and that causes war. கவனியுங்கள். இப்பொழுது எக்காலம் எப்பொழுதுமே போரை அல்லது அரசியல் சம்பந்தமாக நேரிடும் தகராறை குறிக்கிறது. எக்காலம் அரசியல் தகராறை உண்டாக்கும். அது போருக்கு காரணமாயிருக்கும். When you go to get messed in politics, you get them all messed up, like we got it now, look out. War is at hand. But, see, the kingdom still belongs to Satan. He still got this part in his hand. இப்பொழுது நமக்கிடையே உள்ளது போன்றே அரசியலில் குழப்பம் உண்டானால் யுத்தம் நெருங்கிவிட்டது என்பதுதான் அதன் அர்த்தம். ராஜ்யம் இப்பொழுதும் சாத்தானுக்கு தான் சொந்தமாயிருக்கிறது. அவன் இன்றும் இப்பங்கை தன் கரத்தில் தான் வைத்திருக்கிறான். Because why? It is redeemed by Christ, but he's doing the part of the kinsman redeemer, taking his subject until the last one name is put on that book, has already received it and been sealed away. Now, do you got it? காரணம் ஏன்? அது கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அவர் இனத்தான் மீட்பரின் பாகமான ஊழியத்தை செய்து தம் பிரஜைகளை சேர்த்துக் கொண்டு வருகிறார். புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட கடைசி நபர் அவரை ஏற்றுக்கொண்டு முத்திரிக்கப்படும் வரை அவர் ஊழியத்தில் நிலை கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? Then he comes from his throne, his father's throne, walks forward, takes the book out of God's hand from the throne, and claims his right. The first thing he does is call for his bride. Amen. அதன் பின்பு அவர் அவருடைய சிங்காசனத்திலிருந்து தம்முடைய பிதாவின் சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்ற தேவனுடைய வரதகரத்திலிருந்து புஸ்தகத்தை எடுத்து தம் உடைமைகளை பெற்றுக் கொள்ளுகிறார்.
அவர் செய்யும் முதலாவது செயல் மணவாட்டியை அழைத்துக் கொள்வதாகும். ஆமென். Then what does he take? He takes his opponent, Satan, and binds him and casts him into the fire out there with all his following. அதன் பின்னர் அவர் என்ன செய்கிறார்? அதன் பின்னர் அவர் தம்முடைய எதிரியாகிய சாத்தானை கட்டி அவனையும் அவனை பின்பற்றின அனைவரையும் அக்கறையில் தள்ளுகிறார். Now remember, it wasn't Russia. No, the Antichrist is a smooth fella. Just watch how smooth he is. He's smart. Yes, sir. Just take the Holy Spirit, won't he can outdo him. இப்பொழுது நினைவிருக்கட்டும், அது ருஷ்யாவல்ல, இல்லை. அந்தி கிறிஸ்துவோ மிகவும் மிருதுவானவன். அவன் எவ்வளவு மிருதுவானவன் என்பதை கவனித்து பாருங்கள். அவன் தந்திரமுள்ள ஒருவன். ஆமையா, பரிசுத்தாவி மாத்திரமே அவனை மேற்கொள்ள முடியும். வெளிப்புறத்திலோ நல்லவனை போல காணப்படுவான். Notice, trumpets means political disturbance, wars. Matthew 24, Jesus spoke of it. He said, you'll hear of wars and rumors of war. See, all the way down through. You remember this, Jesus speaking that. கவனியுங்கள், எக்காலம் அரசியல் தகராறை, யுத்தங்களை எடுத்து காட்டுகிறது. மத்தேயு 24 அதிகாரத்தில் இயேசு, நீங்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது அது கடைசி வரையிலும் கேட்கும் என்கிறார். உங்களுக்கு அது நினைவிருக்கின்றதா? இயேசு அதை கூறுகிறார். Wars, rumors and wars and rumors and wars and on down to the end. Now that's the trumpet sounding. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் யுத்தங்களின் செய்திகளும் யுத்தங்களும் கடைசி வரையிலும் அது இருக்கும். இப்பொழுது அதுதான் எக்கால முழக்கமாகும். Now when we get on the trumpets, we'll go back there and pick up each one of them wars and show you that they follow them churches. Show you they follow these seals. Wars and rumors of war. But trumpet denotes political disturbance. இப்பொழுது நாமோ எக்காலத்தை குறித்து சிந்திக்கும் போது கடைசி காலங்களில் நிகழ்ந்துள்ள யுத்தங்கள் ஒவ்வொன்றும் அந்தந்த சபையின் காலங்களை பின்தொடர்ந்தன என்று பார்க்கலாம். அவை இந்த முத்திரைகளையும் பின்தொடர்ந்தன என்று உங்களுக்கு காண்பிக்க முடியும். யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் எக்காலம் என்பது அரசியல் தகராறை குறிக்கிறது. Whereas seals deals with the religious disturbance. See, a seal is open, a message is dropped. And then the church is always so set up in its own political ways and whatever more, and all of its dignitary. ஆனால் முத்திரை என்பது மத சம்பந்தமாக நேரிடும் குழப்பத்திற்கு எடுத்துக்காட்டாயிருக்கிறது. பாருங்கள், ஒரு முத்திரை திறக்கப்படும் போது ஒரு செய்தி அளிக்கப்படுகிறது. சபையானது எப்பொழுதுமே தன் சொந்த அரசியல் முறைகளை கையாடி கௌரவம் கொண்ட அநேகர்களை அங்கத்தினர்களாக கொண்டதாய் குழப்பமுற்றிருக்கிறது. And when that real message drops down, that messenger goes forth and he shakes them to pieces. That's right. It's religious disturbance when a seal's open. That's what's happened. அப்பொழுது தூதன் அங்கு தோன்றி அந்த உண்மையான செய்தியை அறிவித்து அவர்களை சின்னாபின்னப்படுத்துகிறான். அது சரி, முத்திரை திறக்கப்படுதல் சம்பந்தமான தகராறுக்கு அறிகுறியாகும். சம்பவித்ததும் அதுவே ஆகும். ஆம். Yes. They get all at ease in Zion. The church gets all settled down and we got it all made just like the Church of England. They're all settled down. ஆம், அவர்கள் அனைவரும் சியோனை குறித்து அசட்டை கொண்டனர். சபையானது அமைதி கொண்டது. நாங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு அமைதி கொண்டிருக்கிறோம் என்று கூறிக்கொண்ட இங்கிலாந்து சபையை போல சபை அமைதி கொண்டது. The Catholic Church all settled down and along come Luther. There's a religious disturbance. Yes, sir. Sure was. கத்தோலிக்க சபை இவ்விதம் நினைத்துக் கொண்டிருந்த போது லூத்தர் அங்கு தோன்றினார். அப்பொழுது மத சம்பந்தமான தகராறு நேரிட்டது. ஆமையா, நிச்சயமாக. Well, the church went on off to Zwingli and from Zwingli come on down to different ones and to Calvin, and after a while the Anglican church settled down and it was just at ease. Along come Wesley. நல்லது. அவ்வாறே சபையானது ஸ்விங்லியோடு சென்றது. ஸ்விங்லியில் இருந்து பல்வேறுபட்டவர்களும் கால்வினும் தோன்றினர். சற்று கழித்து ஆங்கிலிக்கன் சபை அமைதி கொண்டிருந்த போது வெஸ்ட்லி அங்கு தோன்றினார். There was a religious disturbance. Right. See, it always denotes a religious disturbance. அதன் விளைவால் மத சம்பந்தமான தகராறு சம்பவிக்கிறது. அது சரி, பாருங்கள், முத்திரை எப்பொழுதுமே மத சம்பந்தமான தகராறுக்கு அறிகுறியாகும். Now, the seal. Let's just read it a little bit now. I want to get this read it. I get to talking. இப்பொழுது முத்திரை. இப்பொழுது நாம் அதை சற்று படிப்போம். நான் இந்த பொருளை எடுக்க விரும்புவதால் நாம் அதை படிப்போம். நான் பேசிக்கொண்டே இருந்து விடுகிறேன். And I saw when the Lamb opened one of the seals,
what happened? And I heard as it was a noise of a thunder. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். என்ன நேர்ந்தது? அப்பொழுது இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். Oh, how I'd like to dwell on that just a few minutes. அதை குறித்து சில நிமிடங்கள் தியானிக்க எவ்வளவாய் ஆவல் கொண்டுள்ளேன். I hope now that all the people that know these things and are waiting for the consolation of the Lord will now study real close. And on the tapes also, that you'll think of this. கர்த்தருடைய ஆறுதலுக்காக காத்துக் கொண்டிருக்கும் மக்கள் இவை யாவும் அறிந்து நன்கு ஆராய முற்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன். ஒலிநாடாக்களை கேட்கிற நீங்களும் கூட இதனை குறித்து சிந்தித்து பாருங்கள். The first thing happened when that lamb broke that first seal, a thunder roared. Now that's got a significance. It's got a meaning. It's a meaning. Nothing happens without a meaning. ஆட்டுக்குட்டியானவர் முதலாம் முத்திரை உடைத்த போது நிகழ்ந்த முதல் காரியம் ஒரு இடி முழக்கம் உண்டானது. இப்பொழுது அதற்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. அது முக்கியத்துவமானது. இதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. இதுதான் அர்த்தம். அர்த்தமில்லாமல் எதுவுமே சம்பவிப்பதில்லை. A thunder roared. Wonder what that thunder was. சரி, ஒரு இடி முழக்கம் உண்டானது. அந்த இடி முழக்கம் என்னவா இருந்தது என்று வியப்புற்றேன். Let's read a little bit. Let's turn to Matthew. No, let's take St. John first. St. John 12 chapter. And just hold it a minute. St. John, the 12th chapter. இப்பொழுது நாம் சற்று படிப்போம். மத்தேயுவுக்கு திருப்புவோம். இல்லை, நாம் பரிசுத்த யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். பரிசுத்த யோவான் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து அங்கு ஒரு நிமிடம் நிறுத்திக் கொள்வோம். பரிசுத்த யோவான் 12ஆம் அதிகாரம். And now let's begin with the 23rd verse of St. John 12. Now listen here now real close and you won't have to wonder no more what it is. இப்பொழுது பரிசுத்த யோவான் 12ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க துவங்குவோம். இப்பொழுது நீங்கள் உன்னிப்பாய் கவனியுங்கள். அதன் பின்பு அது என்ன என்று நீங்கள் அதிசயிக்க வேண்டியதில்லை. And Jesus answering them saying, the hour is come that the Son of Man should be glorified. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. You're at the end of an age. His ministry is ending. See? The hour is come that the Son of Man should be glorified. பாருங்கள், இங்கு ஒரு காலம் முடிவடையும் ஒரு தருணத்தை காண்கிறோம். இயேசுவின் ஊழியம் முடிவடைந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. What about the hour has come that when his bride must be taken away? What the hour has come, the time shall be no more. The angel is ready to set one foot on the land and the other on the sea with a rainbow over him with feet and say, time's run out. அப்படியானால் மணவாட்டி எடுக்கப்படும்படியான சமயம் வரும்போது, அல்லது இனி காலம் செல்லாது என்று சொல்லப்பட வேண்டிய சமயம் வரும்போது என்ன சம்பவிக்கும்? பலமுள்ள ஒரு தூதன் ஒரு பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் ஒரு பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிரசின் மேல் வானவில் கொண்டவனாய் கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி காலம் கடந்து விட்டது என்கிறான். And beside that, he raised up his hand and swore that time would be no more when this happened. How perfect it is, a sworn affidavit to the church. அது மட்டுமல்லாமல் இது சம்பவித்த பொழுது அவன் தன் கரங்களை உயர்த்தி இனி காலம் செல்லாது என்று ஆணையிட்டான். சபைக்கு அளிக்கப்பட்ட ஒரு சத்திய வாக்குமூலம் எவ்வளவு பரிபூர்ணமாய் உள்ளது. The hour has come that the Son of Man should be glorified. மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. Verily, verily, I say unto you, except the corn of wheat falls into the ground and dies, it abides alone. But if it die, it bringeth forth much fruit. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். He that loveth his life shall lose it. He that hateth his life in this world shall keep it unto life eternal. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அது நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்வான். If any man serve me, let him follow me. And where I am, there also my servant be. If any man serve me, him will my Father honor. Now is my soul troubled. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. You say, well, him coming to the end of the road and you got trouble?
What does it make you think when some great spiritual something happens that troubles you? Oh, my. அவர் தம் பாதையின் முடிவை அடைந்ததால் அவர் கலங்குகிறார் என்று நீங்கள் கூறலாம். அவ்விதமாகவே ஆவிக்குரிய ஏதோ ஒன்று நிகழ்ந்து உங்களை கலக்கும் போது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஓ, என்ன? Now in my soul trouble, what shall I say? Father, save me from this hour, but for this cause came I into this hour. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை ரட்சிக்கும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். Father, glorify thy name. Then came there a voice from heaven saying, I have both glorified it and will glorify it again. The people said, that stood by, that heard it, they said, it thundered. பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். Then, when the Lamb took the book and broke that first seal, God spoke from His eternal throne to say what that seal was to be revealed. But when it placed before John, it was in a symbol. ஆட்டுக்குட்டியானவர் புஸ்தகத்தை வாங்கி முதலாம் முத்திரை உடைத்த போது தேவன் தம் நித்திய சிங்காசனத்திலிருந்து பேசி அம்முத்திரையில் அடங்கியுள்ள ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அது யோவானுடைய முன்னிலையில் ஒரு அடையாளமாகவே இருந்தது. When John saw it, it was still a mystery. Why? It wasn't even revealed right then. It cannot be revealed until what he said here at the end time. But it come in a symbol. யோவான் அதை கண்டபோது அது இன்னும் ரகசியமாகவே இருந்தது. ஏன்? ஏனெனில் அச்சமயம் அந்த ரகசியம் வெளிப்படவில்லை. கடைசி காலத்தில் என்று அவர் சொன்ன இந்த கடைசி காலம் வரும் வரை அது வெளிப்பட முடியாது. ஆனால் அது ஒரு அடையாளமாக அளிக்கப்பட்டது.